வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, இலங்கை வரலாறு பகுதி ஒன் வினாக்களில் என்ன விடயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம்டா, தலைநகரங்களும் அந்த தலைநகரங்களை தலைநகரமாக்கியவர்கள் பற்றி தான் முதலாவது வினாவிடையாக பார்க்க போகிறோம். அவ்வகையில் முதலாவதாக அனுராதபுரம் என்ற ராஜ்யத்தை முதலாக தலைநகரமாக்கியவன் யார்? பண்டுகாபியன். அனுராதபுரம் என்ற ராஜ்யத்தை முதலாக தலைநகரமாக்கியவன் யார்? பண்டுகாபியன். அதே போன்று பொலனறுவையை சோழர்களும் தலைநகரமாக்கியதோடு பிற்காலத்தில் முதலாம் விஜயபாகு என்ன தலைநகரமாக்குறார். பொலனறுவை ராஜ்யத்தை சோழர்களும் அதனைத் தொடர்ந்து முதலாம் விஜயபாகு மன்னனும் தலைநகரமாக்கி கொள்றார். அதனை போன்ற தம்பதினியா மூன்றாம் விஜயபாகு மன்னன் தம்பதினியாவை மூன்றாம் விஜயபாகு மன்னன் தலைநகரமாக்கி கொள்றார். தம்பதினியாவை மூன்றாம் விஜயபாகு மன்னன் தலைநகரமாக்கி கொள்றார். இவனை அடுத்து ஜாப்பவுவா ராஜ்யத்தை முதலாம் புவனேகபாகு மன்னன் தலைநகரமாக்கி கொள்றார். ஜாப்பவுவா ராஜ்யத்தை முதலாம் புவனேகபாகு மன்னன் தலைநகரமாக்கி கொள்றார். அடுத்த குருநாகல் ராஜ்யத்தை இரண்டாம் புவனேகபாகு மன்னன் தலைநகரமாக்கி கொள்றார். குருநாகல் ராஜ்யத்தை இரண்டாம் புவனேகபாகு மன்னன் தலைநகரமாக்கி கொள்றான். அடுத்த கம்பளை ராஜ்யத்தை நான்காம் புவனேகபாகு மன்னன் தலைநகரமாக்கி கொள்றான். கம்பளை ராஜ்யத்தை நான்காம் புவனேகபாகு மன்னன் தலைநகரமாக்கி கொள்கிறான். அதனைத் தொடர்ந்து கோட்டை ராஜ்யத்தை ஆறாம் பராக்கிரமபாகு மன்னன் தலைநகரமாக்கி கொண்டான். கோட்டை ராஜ்யத்தை ஆறாம் பராக்கிரமபாகு மன்னன் தலைநகரமாக்கி கொண்டான். அடுத்த சீதாவாக்கை ராஜ்யத்தை மாயாதும்னை தலைநகரமாக்கி கொண்டான். சீதாவாக்கை ராஜ்யத்தை மாயாதும்னை மன்னன் தலைநகரமாக்கி கொள்றான். அடுத்த ரைகம ராஜ்யத்தை ரைகம பண்டார தலைநகரமாக்கி கொள்றான். ரைகம ராஜ்யத்தை ரைகம பண்டார தலைநகரமாக்கி கொள்றான். அடுத்த கண்டி ராஜ்யத்தை சேனா சம்மத விக்ரமபாகு மன்னன் தலைநகரமாக்கி கொள்றான். கண்டி ராஜ்யத்தை சேனா சம்மத விக்ரமபாகு மன்னன் தலைநகரமாக்கி கொள்றான். அடுத்த யாழ்ப்பாண ராஜ்யத்தை விஜயகூலங்கை சக்கரவர்த்தி தலைநகரமாக்கி கொள்றார். யாழ்ப்பாண ராஜ்யத்தை விஜயகூலங்கை சக்கரவர்த்தி என்ற மன்னன் தலைநகரமாக்கி கொள்றார். அடுத்த சிகிரியாவை முதலாம் காசியப்ப மன்னன் தலைநகரமாக்கி கொள்றான். சிகிரியாவை முதலாம் காசியப்ப மன்னன் தலைநகரமாக்கி கொள்றான். அடுத்த மகாகம ராஜ்யத்தை மகாநாகன் தலைநகரமாக்கி கொள்றான். மகாகம ராஜ்யத்தை மகாநாகன் தலைநகரமாக்கி கொள்றான். இந்த மகாநாகனை எடுத்து பிற்காலத்தில் அவருடைய சகோதரர்கள் மகாகம ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களாக காணப்படுகின்றனர். அவ்வகையில் மகாகம ராஜ்யத்தை மகாநாகன் தலைநகரமாக்கி கொள்றான். அடுத்து பராக்கிரமபுர இல்ல பண்டுவஸ்னுவர என்ற இடத்தை முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் தலைநகரமாக்கி கொள்றான். பராக்கிரமபுர அல்லது பண்டுவஸ்னுவர என்ற இடத்தை முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் தலைநகரமாக்கி கொள்றான். அடுத்து உபதிசகாம என்ற ராஜ்யத்தை உபதிசகாம என்ற ராஜ்யத்தை பண்டுவாசு தேவன் தலைநகரமாக்கி கொள்றான். உபதிசகாம என்ற ராஜ்யத்தை பண்டுவாசு தேவன் தலைநகரமாக்கி கொள்றான். அடுத்து தம்பவண்ணி என்ற ராஜ்யத்தை விஜயன் தலைநகரமாக்கி கொள்றான். தம்பவண்ணி என்ற ராஜ்யத்தை விஜயன் தலைநகரமாக்கி கொள்றான். இவ்வளவு தான் தலைநகரங்களும் அந்த தலைநகரங்களை தலைநகரமாக்கியவர்களும் என்ற வினாவிடைக்குள்ள பார்க்கலாம். அடுத்த வினாவிடையாக மூன்று முறை அரச கட்டிலில் ஏறி ஆட்சி புரிந்த பெண். மூன்றாவது முறையும் அரச கட்டில ஏறி ஆட்சி புரிந்த பெண் யார்? லீலாவதி. மூன்று முறை அரச கட்டிலில் ஏறி ஆட்சி புரிந்த பெண்மணி யார்? லீலாவதி. மூன்று முறை அரச கட்டிலில் ஏறி ஆட்சி புரிந்த பெண்மணி யார்? லீலாவதி. அடுத்த வினாவிடையா நாங்கள் எதை பார்க்க போறோம்டா, மன்னர்களும் அவர்களுடைய மறுபெயரும். மன்னர்களும் அவர்களுடைய மறுபெயர் என்ற வினாதான் பார்க்க போறோம். அவ்வகையில பண்டுகாபிய மன்னன் பகுண்ட மகாராஜா என அழைக்கப்பட்டார். பண்டுகாபிய மன்னன் பகுண்ட மகாராஜா என அழைக்கப்பட்டான். தீசன் தேவநம்பிய தீசன் என அழைக்கப்பட்டான். தீச மன்னன் தேவநம்பிய தீசன் என அழைக்கப்பட்டான்.
அடுத்த வசவன் வந்து உத்தர மகாராஜா நாகதீப ராஜா. வசவன் வந்து என்ன, உத்தர மகாராஜா நாகதீப ராஜா போன்ற பெயர்களால் வந்து வசவன் அழைக்கப்பட்டார். அடுத்த காவன் தீசன் வந்து என்ன, காக்கவண்ண தீசன் என அழைக்கப்பட்டார். காவன் தீசன் வந்து என்ன, காக்கவண்ண தீசன் என அழைக்கப்பட்டார். மகாசேனன் வந்து என்ன, மின்னேரியா தெய்வம் என அழைக்கப்பட்டார். மகாசேனன் வந்து என்ன, மின்னேரியா தெய்வம் என அழைக்கப்பட்டார். முதலாம் கஜபாகு மன்னன் என்ன, கஜபாகு காமினி என அழைக்கப்பட்டார். முதலாம் கஜபாகு மன்னன் என்ன, கஜபாகு காமினி என அழைக்கப்பட்டார். அடுத்த துட்டகைமுனு மன்னன் விடுதலை வீரன் என அழைக்கப்பட்டார். துட்டகைமுனு மன்னன் விடுதலை வீரன் என அழைக்கப்பட்டார். வட்டகாமினி மன்னன் பலகம்பா பித மகாராஜா என அழைக்கப்பட்டார். வட்டகாமினி மன்னன் பலகம்பா அல்லது பலகம்பா மற்றது பித மகாராஜா என அழைக்கப்பட்டார். வட்டகாமினி மன்னன் பலகம்பா மற்றும் பித மகாராஜா என அழைக்கப்பட்டார். குட்டஹண்ண அபயன் வந்து நரேஸ்வர என அழைக்கப்பட்டார். குட்டஹண்ண அபயன் என்ற மன்னன் வந்து நரேஸ்வர என்ற பெயரால் வந்து அழைக்கப்பட்டார். அடுத்த நிசங்கமலன் வந்து காளிங்க சக்கரவர்த்தி என அழைக்கப்பட்டார். நிசங்கமலன் வந்து என்ன, காளிங்க சக்கரவர்த்தி என அழைக்கப்பட்டார். கொடபாயன் வந்து என்ன, மேகவண்ண அபயன் என அழைக்கப்பட்டார். கொடபாய மன்னன் வந்து என்ன, மேகவண்ண அபயன் என்ற பெயரால வந்து அழைக்கப்பட்டார். அடுத்த குட்டபாரிந்த மன்னன் வந்து என்ன, குட்டபாரிந்த மன்னன் புத்ததாச லபரிதேவ என்ற பெயரால் அழைக்கப்பட்டார். குட்டபாரிந்த மன்னன் புத்ததாச லபரிதேவ என்ற பெயரால வந்து அழைக்கப்பட்டார். முதலாம் காசியப்ப மன்னன் குபேர கடவுள் என அழைக்கப்பட்டார். முதலாம் காசியப்ப மன்னன் குபேர கடவுள் என அழைக்கப்பட்டார். அடுத்த வந்து முதலாம் விஜயபாகு மன்னன் மகா விஜயபாகு என அழைக்கப்பட்டார். முதலாம் விஜயபாகு மன்னன் மகா விஜயபாகு என அழைக்கப்பட்டார். இரண்டாம் விஜயபாகு மன்னன் பண்டித விஜயபாகு என அழைக்கப்பட்டார். இரண்டாம் விஜயபாகு மன்னன் பண்டித விஜயபாகு என அழைக்கப்பட்டார். மூன்றாம் விஜயபாகு மன்னன் பன்னி ராஜா அல்லது பத்மி விஜயபாகு. மூன்றாம் விஜயபாகு மன்னன் பன்னி ராஜா கம பத்மினி விஜயபாகு என அழைக்கப்பட்டார். நான்காம் விஜயபாகு மன்னன் போசத் விஜயபாகு என அழைக்கப்பட்டார். நான்காம் விஜயபாகு மன்னன் போசத் விஜயபாகு என அழைக்கப்பட்டார். ஐந்தாம் விஜயபாகு மன்னன் சபுளு விஜயபாகு என அழைக்கப்பட்டார். ஐந்தாம் விஜயபாகு மன்னன் சபுளு விஜயபாகு என அழைக்கப்பட்டார். ஆறாம் விஜயபாகு மன்னன் கவுல்ஜ விஜயபாகு என அழைக்கப்பட்டார். ஆறாம் விஜயபாகு மன்னன் கவுல்ஜ விஜயபாகு என அழைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் மகா பராக்கிரமபாகு என அழைக்கப்பட்டார். முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் மகா பராக்கிரமபாகு என அழைக்கப்பட்டார். அதே போன்று இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் கரிகால சாகித்ய சர்வக்ச பண்டிதன். என்ன, இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் கரிகால சாகித்ய சர்வக்ச பண்டிதன் என்ற பெயரால வந்து அழைக்கப்பட்டார். நான்காம் பராக்கிரமபாகு மன்னன் பண்டித பராக்கிரமபாகு என்ற பெயரால் அழைக்கப்பட்டார். நான்காம் பராக்கிரமபாகு மன்னன் பண்டித பராக்கிரமபாகு என்ற பெயரால் அழைக்கப்பட்டார். ஐந்தாம் பராக்கிரமபாகு மன்னன் டெடிகம பராக்கிரமபாகு என அழைக்கப்பட்டார். ஐந்தாம் பராக்கிரமபாகு மன்னன் டெடிகம பராக்கிரமபாகு என அழைக்கப்பட்டார். ஆறாம் பராக்கிரமபாகு மன்னன் கோட்டை பராக்கிரமபாகு என அழைக்கப்பட்டார். ஆறாம் பராக்கிரமபாகு மன்னன் கோட்டை பராக்கிரமபாகு என அழைக்கப்பட்டார். ஏழாம் பராக்கிரமபாகு மன்னன் ஏழாம் பராக்கிரமபாகு மன்னன் பண்டித பராக்கிரமபாகு என்ற பெயரால் அழைக்கப்பட்டார். ஏழாம் பராக்கிரமபாகு மன்னன் பண்டித பராக்கிரமபாகு என்ற பெயரால் வந்து அழைக்கப்பட்டார். எட்டாம் பராக்கிரமபாகு மன்னன் வீர பராக்கிரமபாகு என அழைக்கப்பட்டார். எட்டாம் பராக்கிரமபாகு மன்னன் வீர பராக்கிரமபாகு என்ற பெயரால வந்து அழைக்கப்பட்டார். அடுத்த ஒன்பதாம் பராக்கிரமபாகு மன்னன் தர்ம பராக்கிரமபாகு என அழைக்கப்பட்டார். ஒன்பதாம் பராக்கிரமபாகு மன்னன் தர்ம பராக்கிரமபாகு என்ற பெயரால வந்து அழைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து முதலாம் ராயசிங்கன் வந்து முதலாம் ராயசிங்கன் டிகிரி பண்டார என அழைக்கப்பட்டார். முதலாம் ராயசிங்கன் டிகிரி பண்டார என அழைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இரண்டாம் ராயசிங்கன் ஆஸ்தான குமார என அழைக்கப்பட்டார். மகா ஆஸ்தான குமார என அழைக்கப்படுவோன் இரண்டாம் ராயசிங்கன். டிகிரி பண்டார என அழைக்கப்படுவோன் முதலாம் ராயசிங்கன்.
அடுத்தது 3ஆம் புவனேகபாகு மன்னன் வன்னி புவனேகபாகு என அழைக்கப்பட்டான். 3ஆம் புவனேகபாகு மன்னன் வன்னி புவனேகபாகு மன்னன் என அழைக்கப்பட்டான். அடுத்த கலிங்க மகன் வந்து என்ன காளிங்க விஜயபாகு என அழைக்கப்பட்டான். கலிங்க மகன் வந்து என்ன பெயரால் அழைக்கப்பட்டான்? காளிங்க விஜயபாகு என்ற பெயரால வந்து அழைக்கப்பட்டான். இவ்வளவும் தான் என்ன மன்னர்களும் அவர்களுடைய மறுபெயரும் என்ற வினாவிடைக்கு இவ்வளவும் என்ன வரும். அடுத்த வினாவிடையாக என்ன தேவநம்பிய தீசனின் சகோதரர்கள் பற்றி தான் பார்க்க போறோம். தேவநம்பிய தீசனின் சகோதரர்கள் தான் அடுத்த வினாவிடையாக பார்க்க போறோம். அவ்வகையில வந்து அனுராதபுரத்தை வந்து ஆட்சி புரிந்த மன்னனாக தேவநம்பிய தீசன் காணப்படுகின்றான். இவன் வந்து பௌத்த சமயத்தை வந்து வளர்ச்சிப்படுத்த முற்படுவதோடு பௌத்த சமயத்தை வந்து இலங்கையில வந்து பரப்புறத்துக்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த தேவநம்பிய தீசன். அவ்வகையில வந்து தேவநம்பிய தீசனுக்கு வந்து சகோதரர்கள் காணப்படினம் யாரண்டா அபயன், உத்தியன், மகாசிவன், சூரதிசன், அசேலன், மகாநாகன். தேவநம்பிய தீசன் சகோதரர்கள் யார்? அபயன், உத்தியன், மகாசிவன், சூரதிசன், அசேலன், மகாநாகன் போன்றவர்கள் வந்து தேவநம்பிய தீசனுடைய சகோதரர்களாக காணப்படுகின்றனர். திருப்ப சொல்ற நேரண்டா அபயன், உத்தியன், மகாசிவன், சூரதிசன், அசேலன், மகாநாகன் போன்றவர்கள் வந்து தேவநம்பிய தீசனுடைய சகோதரர்களாக காணப்படுகின்றனர். இவ்வளவு தான் என்ன இன்றைய நாளுக்குரிய வினாவிடைகளாக நான் வீடியோ அப்லோட் பண்றேன். இவ்வளவு தான். மற்றது பார்த்துட்டு மட்டும் போகாம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.